கலியுகம். ஃபியூச்சர்ல 2064ல் 3ஆம் உலகப் போர் நடந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் அழிக்கப்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஒரு சொட்டு தண்ணிக்கும் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின முழு படம் தான் இந்த கலியுகம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ்னு ஒரு பிரிவும் லிபரேட்டர்னு ஒரு பிரிவையும் காமிக்கிறாங்க. இதுல ரெசிடென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் வால் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம அவங்க மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த லிபரேட்டர் யாரு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுற ஒரு போராளி மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா மக்கள், லிபரேட்டர், ரெசிடென்ஸ் இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கிறத பத்தி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டும் நிறைய சிஜி எஃபெக்ட்ஸும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல கிஷோரும் சதா சித்தார்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு லேடி கேரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிஷோருக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்னடா இவங்க சதா சித்தார்த் சும்மா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட கதையை வந்து ரொம்ப தூக்கி நிப்பாட்டி ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் உண்டான ஒரு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹீரோவா வந்து ஒரு லேடியை காமிச்சு படத்தை வந்து சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். பெரும்பாலும் எதுக்காகனா சிஜிக்கும் விசுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவும். ஒருவேளை 3ஆம் உலகப் போர் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வேற நடக்குது, 3ஆம் உலகப் போர் நடந்தால் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத வந்து ரியாலிட்டிக்கா ஒரு தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான படம். சிஜி எஃபெக்ட்ஸ்க்காகவே நம்ம போய் பார்க்கணும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டருக்கு இந்த கலியுகங்கிற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம். ஆனா ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ஆகட்டும், எந்தெந்த இடத்துல மியூசிக் தேவை. இந்த மியூசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2064ல் ஒருவேளை உலக போர் நடந்து அதனால நம்ம பாதிக்கப்பட்டு அதனால நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி மியூசிக் தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா 2064ல் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி மியூசிக் தேவை அப்படிங்கறத யோசிச்சு அழகா கொடுத்துருக்காங்க. படத்தோட விசுவல் எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம இது வந்து 2064 நம்ம எய்ம் பண்ணி நம்ம அந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரியே தெரியுமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரியலிட்டிக்கா நடக்கிற மாதிரி அற்புதமா பண்ணியிருக்காங்க. சினி போட்டோகிராஃபி ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படம் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உமன் கேரக்டரை வந்து ரொம்ப அழகா தூக்கி நிப்பாட்டி படமே வந்து பாத்தீங்கன்னா உமனால எல்லாம் முடியும், பெண்கள்லாம் சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கறத சொல்ற மாதிரி ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். அனைவரும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.